श्रीनाथयोगिवर यामुनसूरीपूर्वम् श्रीशैलपूर्णकुरुकेशविलासिमध्यम् श्रीमत्कुमारगुरुमुख्यविभूषिताग्रम् श्रीतातयार्यगुरुवंशम् अहं प्रपद्ये. மகத்வம்சம். ஆளவந்தா ஸ்தோத்திரத்திலே ஜனித்வாஹம் வம்சே மகதி ஜகதி க்யாத யசசாம் என்ற வரியிலே ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய வம்சத்தை கொண்டாடுகிறார். அதை மகத்வம்சம் என்றும் உலக புகழ் பெற்றவர்களின் வம்சம் என்றும் ஆரம்பித்து அந்த வம்சத்தவர்களுடைய சிறப்புகளை போற்றுகிறார். அந்த மகத்வம்சத்தின் ஒரு கிளை சுமார் 500 வருஷங்களுக்கு முன் ஸ்ரோத்ரியம் நாவல்பாக்கம் என்ற சிறிய கிராமத்திலே குடியேறியது. அவர்களுடைய சில ஐதிஹ்யங்களை, வரலாற்று நிகழ்ச்சி துணுக்குகளை மகத்வம்சம் என்ற இந்த தொடரிலே நாம் காணப்போகிறோம். இவர்கள் ஞானத்துக்கு போலவே அனுஷ்டானத்திலேயும் அதிக பிராதானிய புத்தி கொண்டவர்கள். அனுஷ்டானத்திலே முக்கியமான அம்சம் உதயோபஸ்தானம் என்பது. பிரதி தினமும் சூரியோதய காலத்திலே உபஸ்தானம் பண்ணும்படியாக அதற்கு முன்பே காலை சந்தியாவந்தனத்து ஜபத்தை முடித்து விடுவது என்பதை ஒரு விரதம் போல தாங்கள் அனுஷ்டிப்பது மட்டுமில்லாமல் தங்கள் சிறுவர்களையும் சிஷ்யர்களையும் அனுஷ்டிக்க வைப்பார்கள். இது தொடர்பாக ஒரு சின்ன ஐதிஹ்யத்தை, ஒரு நிகழ்ச்சி ஒன்றை இப்பொழுது கேட்கப் போகிறோம். ஒரு நூற்றாண்டுக்கு முன்னர் நாவல்பாக்கத்தைச் சேர்ந்த மகான் ஒருவர் திருவகேந்திரபுரத்திலே வசித்து வந்தாராம். பெரிய சுவாமி அன்னையாரி மகாதேசிகன் முதற்கொண்டே திருவகேந்திரபுரத்திலே வசிப்பதிலே நாவல்பாக்கத்தாருக்கு விருப்பம் உண்டு. ஏனென்றால் அது தேசிக பக்தி ததும்புகிற ஓர். இந்த மகானும் மற்ற பல பெரியோர்கள் போலவே தினமும் உதயோபஸ்தானம் பண்ணி வந்தார். அதற்காக இருட்டு நீங்குவதற்கு முன்பாகவே ஸ்நானத்துக்காக கருட நதிக்கு போகிற வழக்கம். ஒரு நாள் வழக்கத்தை விட சற்று நாழியாகிவிட்டதாம். அதனால் ஸ்நானத்துக்கு ஓடி ஓடி போனாராம். அருகில் உள்ளவர்கள் என்னவோ ஏதோ என்று பரபரத்தார்களாம். எதற்கு பயந்து இவ்வளவு வேகமாக ஓடுகிறீர் என்று கேட்டபோது மிக சுருக்கமாக காளசர்ப்பம் என்று சொல்லிக்கொண்டே மேலும் விரைவாக ஓடினாராம். காளசர்ப்பம் என்றால் கருநாகம் என்று அர்த்தம். அதனாலே பல பேரும் பாம்படிக்க தயாராக வந்து பார்த்தால் பாம்பு ஒன்றும் இல்லையாம். இவர் அதிவேகமாக ஸ்நானாதிகளை முடித்துக்கொண்டு சூரியன் உதிப்பதற்கு முன்னே உபஸ்தானம் பண்ண முடிந்ததாலே நிம்மதி அடைந்தாராம். கருநாகம் எங்கே என்று தேடி இவர்கள் என்ன புரிந்து கொண்டார்கள் என்றால், அனுஷ்டான லோபத்தை தான் இவர் கருநாகம் போல அஞ்ச வேண்டிய விஷயமாக சொல்லுகிறார் இந்த மகத்வம்சத்து மகான் என்று சொன்னார்களாம். நிதானமாக பிற்பாடு கேட்டறிந்தார்களாம், அதுவும் சரிதான், ஆனால் அதற்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு என்பதை. கால சர்ப்பம் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் என்ன என்றால், காலம் கடந்து விட்டது என்று. நகுஷன் கதையிலே சர்ப்பா என்று அவன் திமிருடன் சொன்னதால் சர்ப்பமாக பிறந்த கதை இப்பொழுது நமக்கு ஞாபகம் வரும். கால சர்ப்பம் என்றால் கருநாகம் என்று ஒரு அர்த்தம், பொழுது தாண்டி விட்டது என்று இன்னொரு அர்த்தம். இப்படி இரட்டை பொருள் வேடிக்கை பண்ணி உதயோபஸ்தான அனுஷ்டானத்தின் பெருமையை புரிய வைத்த அந்த நாவல்பாக்கத்து மகான் யார் என்றால், அடியோங்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான சிஷ்யர்களுக்கு ஆச்சாரிய சிரேஷ்டராக திகழ்ந்த ஐயா தேவநாதாச்சாரிய மகாதேசிகன்
என்பவருடைய திருத்தகப்பனாராம். அவர்கள் எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தது இந்த புத்தஜோபஸ்தானத்தினுடைய முக்கியத்துவத்தை ஸ்மிருதி வச்சனம் மூலமாக. பிதாமக ஸ்மிருதியிலே அநாகதாம் துயே பூர்வாம் அனதீதாம் து பஷ்டிமாம் சந்தியாம் நோபஹசதே விப்ராஹ கதந்தே பிராமணா ஸ்மிருதாக என்று ஒரு ஸ்லோகம். காலை அர்க்கியத்தை சூரியன் வருவதற்கு முன்னதாகவும் சாயங்கால அர்க்கியத்தை சூரியன் மறைவதற்கு முன்பாகவும் பிரதானம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணாதவர்கள் எப்படி பிராமணாவார்கள் என்று கேள்வியை கேட்கிறது இந்த ஸ்மிருதி. சிறுவர்களும் புரிந்து கொள்ளும்படியாக காணாமல் விடு, கோணாமல் விடு, கண்டு விடு என்று அர்க்கிய பிரதான காலத்தை பற்றி சொல்லித் தருகிறார்கள் நம் பெரியோர். காலையிலே சூரியனை காணாமல் உதயத்துக்கு முன்பே அர்க்கியம் விட வேண்டும். பகலிலே கோணாமல் நடுவானில் சூரியன் இருக்கும் பொழுது அர்க்கியம் விட வேண்டும். மாலையிலே கண்டு, அதாவது சூரியன் மறைவதற்கு முன்போடு அர்க்கியம் விட வேண்டும். இந்த நியமங்களை கடைபிடித்து நம் முன்னோர் போலே நாமும் தவ நெறியில் வாழ்வோம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.